பிரச்சனை இருக்கு. அப்படின்னா என்ன பிரச்சனை? மா ப்ளீஸ் மா விடுங்கம்மா. இது என்னால விட முடியாது. என்னாலே சொல்ல முடியாதுமா. பெத்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னாலையும் இருக்க முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. நீங்க நடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். நான் செத்தா உண்மையை சொல்லுவியா? அப்படி என்ன சொல்ல மாட்டேன்னு வீம்பு? நான் உன் அம்மா, என்னன்னு சொல்லுடா. மா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நானும் வசு இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வாழவே இல்லைம்மா. அதனாலதான் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள முறையா நடக்க வேண்டிய எந்த சடங்கும் நடக்கல. நாங்க வேணாம் தள்ளி வச்சிருக்கோம். சாரிமா. என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்க. போங்க போங்கன்னு சொன்னேன். ஏய், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும், போங்க. அம்மா படுமா முதல்ல நீ. பா அம்மாக்கு எப்படி இருக்கு? மாமா படுமா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஆமாம்மா ரெஸ்ட் எடுங்கம்மா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எப்ப இருந்தாலும் மனசுல இருக்கிறத பேசிதானே ஆகணும். மா இப்போ எதுக்குமா? இப்படிதான் உடம்பு முடியலையே. இப்போ ரெஸ்ட் எடுக்குமா, அப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்றத மட்டும் கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லைம்மா. அப்ப நீங்க போய் ஹால்ல இருங்க, நான் வரேன். வாங்க. எங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க.
இவ்ளோ சீரியஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்லை சரஸ்வதி. அத்தை வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறப்பவே பயமா இருக்கு வசு. டேய் வா. ஏங்க, நான் உங்களுக்கு நல்ல வைஃபா இருந்திருக்கேனா? என்ன கேள்வி இது? இல்லங்க, இவங்களுக்கெல்லாம் நான் நல்ல அம்மாவா இல்லையே. அமைதியார், உணர்ச்சி வசப்படாத. உணர்ச்சியே இல்லாத ஜடமா இருந்தாதான் அப்படி இருக்க முடியும். நான் என்னமோ என்ன பெரிய இவன்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் சூப்பர் அம்மா, இந்த குடும்பத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கேன், என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு நானே பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, எனக்கு தெரியாம ஒரு துரும்பு கூட இந்த வீட்ல இருந்து அசையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்பினேன். இவங்க 2 பேரும் என்னை ஏமாத்திருக்காங்க. இவளுக்கு என்ன தெரிய போகுது? நாம நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்லன்னா இத்தனை நாளா கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா வாழாம இருந்திருப்பீங்களா? அப்படி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஆசைப்பட்டு தானே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நாங்க யாரும் வலுக்கட்டாயமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே. இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கேங்கிற என்னோட நினைப்புல நெருப்பள்ளி கொட்டிருக்கீங்க. நான் அப்படி உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? காலையில அடிச்சுக்கிற புருஷன் பொண்டாட்டி கூட சாயந்தரம் ஆனா சமாதானம் ஆயிடுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்ளோ நாளாச்சு, ஆனா நீங்க புருஷன் பொண்டாட்டியா இன்னும் வாழலன்னு சொல்றீங்க. சொல்லு வசு, உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? நீங்க 4 செவத்துக்குள்ள யாரோ மாதிரி வாழறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இத்தனை நாளா உங்களுக்குள்ள இருக்கிற கோவம் தீரலன்னா அப்படி என்ன நடந்து போச்சு? ஏன் புருஷன் பொண்டாட்டியா வாழாம இருக்கீங்க? என்னது? என் பொண்ணு வாழாம இருக்காளா? என்ன நடக்குதுங்க? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களா? சம்பந்திமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க இது? என் பொண்ணு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறா, நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நாங்களும் அதை பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்கோம். எப்ப விசாரிக்கிறீங்க? கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, அத பத்தி ஏதாவது யோசிச்சாவது பாத்தீங்களா? என் சொந்தக்காரங்க கோவில்ல இவள பார்த்தாங்களாம். வசு குழந்தைய கொஞ்சறத பார்த்துட்டு அவளுக்கு குழந்தை ஆசை இருக்குன்னு சொன்னாங்க. அத பத்தி பேசதான் நான் இங்க வந்தேன். சம்பந்தி, நாங்களும் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சுட்டு வசுவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். எதுக்கு? இல்ல, இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்காங்களே, அதான் என்னன்னு பாக்கலான்னு. அப்படின்னா அதுக்கு என் பொண்ணு மட்டும் தான் காரணமா? ஏன் உங்க பையனும் காரணமா இருக்கலாம்ல? ரெண்டு பேரும் தாங்க காரணம். பிரச்சனையே அதுதானே. அவங்க 2 பேரும் 4 செவத்துக்குள்ள இருந்திருக்காங்க, வாழல. அதான் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள இது? இன்னும் நீங்க அதை மறக்கலையா? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்களா? நான் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திட்டு போனேனே, அதுக்கப்புறம் என்ன? அப்போ உங்களுக்கும் பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும், அப்படித்தானே? அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். இப்ப எல்லாரும் முன்னாடியும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு முன்னால
இவங்க 2 பேரும் மகாபலிபுரத்துல தங்குனாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. அப்படி அவங்கள தங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணதே நான் தான். எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தப்போ நான் என்ன பண்ண முடியும்? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு வசு மேல கோச்சிக்கிட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். என்ன சம்பந்தி அதெல்லாம்? அதுக்காக இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணுவீங்க? அதான் சொன்னேனே சம்பந்தி, என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து சமாதானம் பண்ணிட்டு போயிட்டேனே. இருந்தாலும் இது தப்பு இல்லையா? சமந்தி, அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதுக்கப்புறமும் அவங்க இப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. அதை விட்டுட்டு உண்மையை சொல்ற என் மேல பழிய தூக்கி போடலான்னு பாக்காதீங்க. நாங்க பழி போடுறோமா? என் பொண்ணு வாழாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. இப்ப கூட குழந்தை இல்லைன்னு என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க. பொண்ணை கொடுத்துட்டோன்றதுக்காக பழியெல்லாம் நாங்களே சுமக்கணுமா? சமந்தி, என்ன பேசுறீங்க? நாங்க அப்படிலாம் நினைக்கிறவங்க இல்ல. பின்ன என் பொண்ணை நிக்க வச்சு அக்யூஸ்ட் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற மரியாதையா? சம்பந்திமா, நான் சொல்றத கேளுங்க. வேணாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு கேட்கணும்? 4 செவத்துக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியும் வேற வேறயா, நீ யாரோ நான் யாரோன்னு இருப்பாங்கன்னா அவ இந்த வீட்ல இருந்தானே என் வீட்ல இருந்தானே எல்லாம் ஒண்ணுதானே. வசு, இதுக்கு மேலயும் நீ இங்க இருக்கணுமா? கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்பு. சம்பந்தி, எதுக்காக இங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பார், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல அனாவசியமா வேற யாரும் தலையிடாதீங்க. நீ இருமா. வசுந்தரா இப்ப உங்க பொண்ணு மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமக. அந்த மருமகளை தான் இப்ப டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போறீங்களா? ஏன் உங்க தம்பியை கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க யோசிக்கல மாட்டோம், கூட்டு போறதுக்கு தயாரா இருப்போம். அவங்க இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணல. இதுல யாருக்கு டெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது? போதும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என் பொண்ணு இங்க இருக்க வேண்டாம். வாழா வெட்டியா இருக்கிறதுனா அது என் வீட்டுல இருந்துட்டு போகணும். என்னங்க பேச்சுது? குடும்பத்துல இருக்கிற பொண்ணை என்னென்னமோ வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க. குடும்பமாங்க இது? எந்த நல்ல குடும்பத்திலயாவது இப்படி நடக்குமா? என்ன ஆனாலும் சரி, நான் என் பொண்ணை கூட்டிட்டு தான் போவேன். உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்ல. நான் என் பொண்ணை கூட்டிட்டு தான் போவேன். எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாத சீன் கிரியேட் பண்றீங்க? எது? நான் சீன் கிரியேட் பண்றேனா? என் பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு மாப்ள. என் பொண்ணு ஷோகேஸ் பொம்மையா உங்க வீட்ல வச்சு அழகு பாக்குறதுக்கு? இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவ இங்க இருக்க மாட்டா. நீ வா வசு, வீட்டுக்கு போலாம். கை விடுங்க. எதுக்கு வரணும்? வசு, யார் நீங்க? என்ன வசு இது? நான் உன் அம்மா. அந்த உறவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இனிமே இந்த வீட்டுக்கே வராதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு தானே வந்தேன். வசு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இவங்க எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்காங்க. இப்பவாவது புத்திசாலித்தனமா இருமா. எனக்கு எதுவா இருந்தாலும் அது இந்த வீட்டுக்குள்ளதான். கார்த்தியும் நானும் சண்டை போட்டுக்கிறோம், வாழாம இருக்கோங்கிறதெல்லாம் வேற விஷயம். கார்த்தி என்ன மனசு மாதிரி ஏத்துக்கலாம், இல்ல நான் மனசு மாதிரி கார்த்திக்கு விட்டு கொடுக்கலாம். இதெல்லாமே எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுக்கு நடுவுல வர்றதுக்கு நீங்க யாரு? எங்க வீட்டு பிரச்சனையில இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீங்க கிளம்புங்க. வசு, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஏமாந்துராத. வேணா வசு, இப்ப தப்பா நீ முடிவெடுத்துட்டா நீ ஏமாந்துருவ.
உங்களை கிளம்புங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. டேய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஓ நல்லதுக்கு தான் சொல்றாங்க. என்ன திமிரா? ஆதி, எப்ப இவ இந்த அளவுக்கு நம்மள அசிங்கப்படுத்திட்டாலோ, இதுக்கப்புறமா நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. இவங்கெல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ஐயோ அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னை தேடி ஓடி வருவ. அப்போ இந்த மாதிரி நான் உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன். கண்டிப்பா நீ வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். வரேன் ஆதி. தேங்க்ஸ் வசு. எதுக்கு? இல்ல, உங்க அம்மா அப்படி பேசும்போது என்னோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்காம அவங்கள வெளியே போன்னு சொன்னல, அதுக்கு தான். யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தான் அந்த சென்ஸே இல்ல. வாட்ஸ் ராங் வித் யூ கார்த்தி? இப்படியா பண்ணுவ? ஏய், நான் என்ன பண்ண வசு? நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயத்தை இப்படிதான் எல்லாரும் முன்னாடியே சொல்லுவியா? ஏன் இதோட ஸ்டாப் பண்ணிட்ட? அப்படியே ஆன்லைன்ல ஸ்டேட்டஸா போடு, ஊருக்கே தெரிஞ்சிரும். எதுக்கு இப்போ கத்துற? கத்தாம அங்க எல்லார் முன்னாடியும் நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு போட்டு உடைச்சிட்ட. எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு தெரியுமா? எல்லார் கண்ணும் என்னையே தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் சோ ஆக்வர்ட். அப்படி எம்பாரஸ் பண்ணிட்டேன். எனக்கு உடம்புல அப்படியே கூசிருச்சு. வசு, எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிய வேண்டிய விஷயம் தான் இது. பிரெக்னென்ட் ஆனது எப்படி ரொம்ப நாள் மறைக்க முடியாதோ, அதே மாதிரி பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறது ரொம்ப நாள் மறைக்க முடியாது. Now the cat is out of the bag. இனிமே எதையும் மறைக்க தேவையில்லை. அதை நினைச்சு ரிலாக்ஸ் ஆயிக்கோ. இதுக்கு மேல என்னால எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும்? வசு, இப்போ இந்த உண்மையை சொல்லாம டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணியிருந்தா அப்போ விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ, டாக்டர் கிட்ட போய் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். என்ன போய் சொல்லிருப்பியா? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தானே இதெல்லாம். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் வசு? எல்லா ரகசியத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்காக இப்படி எல்லாரும் முன்னாடியே சொன்னதுனால ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? அதிர்ச்சியாயி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாவது சீரியஸா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது வசு. மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ராங். என்ன இருந்தாலும் அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். இப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்துல சொன்னா அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? தம் பையனும் மருமகளும் ஒரே வீட்ல இருந்தும் நல்லா வாழாம இருக்காங்களேன்னு நினைக்கும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அத நீ யோசிச்சியா? ஃபீல் பண்ணுவாங்க தான். ஆனா சும்மா எதையாவது சொல்லி ஏமாத்தி தலைக்கு மேல எப்பவுமே ஒரு கத்தியோட இருக்கிறத விட இது எவ்வளோ பெட்டர் இல்லை வசு? கொஞ்சம் திட்டு வாங்கிக்கணும், அவ்வளவுதான். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது, விடு. அப்படி நினைக்காத. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? நீ நல்லா யோசிச்சு பாரு வசு, யார் காரணம்னு. எங்க அண்ணா அண்ணியோட நான் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களோட நார்மலா பழகினாதான் நமக்குள்ள எல்லான்னு கண்டிஷன் போட்டது யாரு? நீதானே? ஆமா, ஃபேமிலில நம்ம எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படி சொன்னேன். அதுக்கும் நீ எந்த ட்ரையும் பண்ணலையே. வசு, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ மறுபடியும் இந்த டாபிக்கை பத்தி ஆர்கியூ பண்ணி என்னை இன்னும் இரிட்டேட் பண்ணாத. நீயும் அவங்கள புரிஞ்சுக்க போறதில்ல, நானும் இதுக்கு மேல ஏமாற போறதில்ல. கார்த்தி, நான் சொல்றது வசு ப்ளீஸ், போதும். எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல, மாத்திரை கொடுத்து தூங்க வச்சாச்சு. கார்த்தி அப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்படி எல்லார் முன்னாடியும் தயக்கமே இல்லாம உண்மையை சட்டனை போட்டு உடைச்சிட்டாரு. அத்தை அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாங்க. அவங்க நெஞ்சு பிடிச்சு சாஞ்சதும் எனக்கு உயிரே போயிடுச்சுங்க.
நல்ல வேலை எதுவும் ஆகல. எல்லாமே அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த கார்த்திக் பையன் இருக்கானே, அவனுக்கு எங்கே எது பேசணும்னே தெரியாது. இந்த மாதிரி தான் ஏடாவிடமே ஏதாவது பேசி வச்சு பிரச்சனை உருவாக்கி விட்டுருவான். சரி, இது அவனுக்கு எடுத்து சொல்லலான்னு பார்த்தா என்னையும் வேற கோச்சிக்கிறான். என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்காம நடந்துக்கிறான். இப்ப என்னங்க பண்றது? யாருக்கும் தெரியாம மாமா மூலமா விஷயத்தை சரி பண்ணலான்னு பார்த்தா இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பாவம் வசு, அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்குமே. விடு சரஸ்வதி, ஒரு வகையில் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது நல்லதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை பத்தி பத்தி மூடி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அப்புறம் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காதுல்ல. அம்மாவுக்கு தெரிஞ்சது நல்லதுதான். எப்படிங்க? ஆமா, அப்பா இதை ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணார் தான் அவர்கிட்ட சொன்னோம். ஆனால் அவரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான்னு சொதப்பி வச்சிருந்தாரு. ஒரு வகையில் அந்த சொதப்பல் கூட நல்லதுதான். எப்படி சொல்றீங்க? கார்த்தி யார் பேச்சையும் கேட்க மாட்டான், ஆனால் அம்மா பேச்சை கண்டிப்பாக கேட்பான். இந்த விஷயத்த அம்மா கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு வச்சு பேச போறாங்க. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கொடுப்பாங்க. ஏங்க, இப்போ அவங்களே அதிர்ச்சியில குழம்பி போயிருக்காங்க. நீ அம்மா அவளை சாதாரண இடம் போட்டுறாத. அவங்க எப்போவுமே தெளிவான ஒரு முடிவு தான் எடுப்பாங்க. நாம கூட இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இதுக்கான தீர்வை நெத்தி போட்டு லட்சம் மாதிரி சொல்லுவாங்க.